அடடா, அம்பத்தூர் எஸ்டேட்டில் புது பஸ் ஸ்டாண்டா? ஆமாங்க, சொல்லும் போதும் கேட்கும்போது இப்படி ஆனந்தமாக இருக்குது. பார்க்குறேங்க, நான் எப்படி ஆனந்தமாக இருந்திருப்பேன். தூரத்துலேருந்து பார்த்தேன், அப்போயே எனக்கு பிடிச்சி போச்சு. சரி, இப்போ தான் போய் பார்க்கலாமே. அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேங்க, சுற்றி எடுத்தேன் வீடியோ. சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தா ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க, அதுவும் பார்த்தேங்க. ஓகே, தெரியுதா? ஓகே, நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படிதான் இருக்குன்ட்டு. உள்ளே போய் பார்த்தா நம்ம தலைவர் 3 பேரும் இங்கே இருக்காங்க. சரி, 3 பேரும் பார்த்தாச்சு. பக்கத்தில் நம்ம அடுத்த தலைவர் இருக்கார். சரி, சீட்டில் உட்காந்து பார்க்கலாம் பார்த்தேன். சீட்டு அருமையாக இருக்குங்க, சொல்கிறது வார்த்தையே இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் இருக்குங்க, 3 கவுண்டரு. முதியோருக்கு, அப்புறம் பயணச் சீட்டு, அப்புறமேட்டுங்க லேடிஸ்க்கு தனியாக இருக்குது. இங்கே வந்து அழகாக வாங்கிக்கலாம். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. பஸ் ஸ்டாண்டுங்க, பஸ் ஸ்டாண்டை பற்றி சொல்லவே வேணாம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் பஸ் ஸ்டாண்டு? பஸ் ஸ்டாண்டு மாதிரியே அங்கே இருக்குங்க. இப்போ பார்க்குறதுக்கு சிறப்பாக இருக்குங்க. இந்த வாட்டி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் மழை பெஞ்சா பஸ் ஸ்டாண்டு உள்ள விழுவோம். இப்போ மழை பெஞ்சா ஒரு தண்ணி உள்ளாரது நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இன்னும் ஒர்க்கிங் இருக்குது, கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் ஒர்க்கிங்கு. இப்போ டைம் 10 மணி ஆகுது. மார்னிங்கு இது ஓப்பன் பண்ணுறாங்க. தலைவர் வராரு, அதெல்லாம் சீக்கிரமாக பண்ணுறாங்க. ரொம்ப பேனர்லாம் அடிக்குது. இங்கே பாருங்களேன், வேளச்சேரி பஸ்ஸு என்னென்ன ஸ்டாப்பிங் நிற்குது எல்லாமே குறிப்பிட்டு போட்டுக்கிறாங்க பாருங்க. சூப்பராக இந்த வாட்டி பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் மட்டும் தான் போர்டு இருக்கும், அதில் பேர் செப்பரேட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்லேயும் எங்கெங்கே போகிறோம், எந்தெந்த ஸ்டாப்பிங் நிற்குது குறிப்பிட்டு எல்லாமே போட்டுக்கிறாங்க. ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காங்க. நீட்னஸாக இருக்குங்க, பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்களேன், இந்த லைன் ஃபுல்லாக இருக்கும்போது பஸ்ஸு நிற்கலாம், அந்த பக்கத்தில் நிற்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபஸ்ட்டு பஸ்ஸு நிற்கிறதுக்கு உள்ளே இடம் இருக்காது. இப்போது தாராளமாக எப்படியும் ஒரு 50 பஸ் உள்ளே இருக்கலாங்க. அப்படி கட்டியிருக்காங்க அருமையாக. சுற்றி பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நம்ம தலைவர் பாருங்களேன், பேனர் அங்கே கட் அவுட் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அதை பற்றி இவ்வளோ சொல்லி ஆகணும். என்ன விஷயம்னா, இதோட ப்ரைஸு எல்லாமே வந்து தலைவர் பண்ண விஷயம் ரொம்ப சிறப்பு. லைன்லாம் பஸ்ஸு நிற்கிறதுக்கும் பண்ணதும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த லைனில் இருக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் இங்கே வாட்டர் டேங்க் இங்கே இருக்குது, அதுவும் சிறப்பாக இருக்குது. அவர் என்னென்ன பண்ண திட்டம் எல்லாமே இங்கே போட்டுருக்காங்க. இந்த ஃப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இந்த பஸ்ஸோட கட்டின வந்து தொகை எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இதோ இந்த ஃப்ளெக்ஸில் இது பாருங்கள். ஓகேங்களா? ப்ரைஸு 97.55 கோடி இருக்குது. பரவாயில்லைங்க, சூப்பராக. லைட்டு எல்லாமே பயங்கரமாக பண்ணிடுறாங்க. ஏன்னா நைட்டில் பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கும், இப்போ லைட்டு போட்டு தான் சும்மா பிரகாசமாக இருக்கும் போது. சரிங்க, நம்ம இங்கே பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கங்கே சாப்பிட்டு கீழே போடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா டஸ்ட்பினை பற்றி சொல்லி அவனை வந்துட்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா ரெண்டுமே எல்லா இடத்துல பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இது நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு விஷயம்னா, இங்கே கடை தான் உள்ளே இருக்குங்க, கடைலாம் கட்டுறாங்க. ஒரு 8 கடை கிட்ட இருக்குது. ஸ்நாக்ஸ் கடைலாம் உள்ளே இருக்கும், வெளியே போய் வாங்கவே வேணாம். அதுவும் அருமையாக பண்ணியிருக்காங்க. தலைவர் இந்த வாட்டி சிறப்பாக இறங்கி பண்ணியிருக்காரு. சூப்பருங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி.